These are my plants. கருவேப்பிலை இது ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வாங்கின்னு வந்தேன். நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் ட்ரிவாண்ட்ரத்துக்கு, அங்கேருந்து வாங்கின்னு வந்தேன். இது மல்லிகை வளரும்னு எதிர்பார்க்குறேன். வளர்ந்தா பரவாயில்ல. இது நித்திய மல்லி. கீழே லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருந்தேன். அங்கே ரொம்ப பூச்சி பட்டா மாதிரி இருந்தது. மாடிக்கு கொண்டு வந்து நான் இது பண்ணியிருக்கேன். துளிர்த்து வந்துட்டுருக்கு. இது பிரண்டை. இதெல்லாம் குட்டி குட்டியாக செடிகள் முளைச்சிருக்கு. இந்த இலைகள் என்னை ஏமாத்துறது. இதெல்லாம் என்னென்னா, ஒன்று தக்காளியாக இருக்கணும், இல்லை இட்டாலியன் பசீலாக இருக்கணும். ஏன்னா இட்டாலியன் பசீல் ஒரு தடவை பின் ஃப்ரெஷ்லேருந்து வாங்கும் பொழுது விதை கொடுத்துருந்தா அது தானாகவே நிறைய ஆடி 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 விதை போட்டிருக்கு. இந்த காற்றுல ஆடி ஆடி. இதோ கரிசலாங்கண்ணி. இதெல்லாம் இந்த தக்காளியா இல்லை பசீலான்னு தெரியல. பசீலுக்கு வேர் சின்னதாக இருக்கும், தக்காளிக்கு வேர் பெருசு. அது ஒன்று தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நம்ம வேரை தோண்டி எடுத்துட்டு உட்காந்துருக்க முடியாது. இதோ நிறைய இதை குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இது துளக்க சாமந்தி. பூத்துதுன்னா கலருக்காகன்னு வச்சுருக்கேன். இதோ இங்கே ஒரு ரோஜா செடி. முடிஞ்ச அளவுக்கு நான் ஹைட்ரோபோனிக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஹைட்ரோபோனிக்ஸ்க்கு நான் சொல்யூஷன் காய்கறிகள் குப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த டிகாஷனை தான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிறேன். இல்லைன்னா இந்த இது அரிசி களைஞ்ச தண்ணி, உளுந்து களைஞ்ச தண்ணி, அந்த மாதிரி தான் எடுத்துட்டுருக்கேன். அதனால் எல்லாமே ஆர்கானிக்ஸ் தான். இந்த கொடி கிருணி 2 பிஞ்சு விட்டுருக்கு. ஒரு பிஞ்சு சுண்டக்காய் அளவுக்கு இருக்குது. இங்கே ஒரு பிஞ்சு சுண்டக்காய் அளவுக்கு இருக்குது. ஒன்று இப்போ தான் விட்டுருக்கு. இதில் சங்குப்பூவும் இருக்குது, பசீலும் இருக்குது, எல்லாம் இருக்குது. கீரை போட்டிருக்கேன், வெண்டைக்காய் போட்டிருக்கேன், விதைகள் போட்டிருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். இது ரோஜா, பட்டன் ரோஸு, மணி பிளான்ட். இது நித்திய மல்லி கட் பண்ணி வச்சது. இது மல்லிகை, அடுக்கு மல்லிகை. இது அரைக்கீரை வளர்ந்தது. அதை இப்போ தான் கட் பண்ணேன். இன்றைக்கி தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நிறைய ஆடி ஆடி சாய்ஞ்சு கொடுத்து அடுத்த செடிகளில். இது கனகாம்பரம், மஞ்சள் கனகாம்பரம், சிகப்பு கனகாம்பரம். இந்த பீன்ஸ் மாதிரி நிற்கிறது காராமணி. 2 ரோஜா கட் பண்ணி வச்சுருக்கேன். வளர்ந்துடுத்துன்னா சந்தோஷம். இது மஞ்சள். இப்போ இந்த கணுப்படி வச்ச மஞ்சள் வச்சுருக்கேன். இதில் வெறும் குப்பையை மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னும் மண்ணெல்லாம் சேர்க்கலை. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு.